தொடர்ந்து இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி இந்த முதலாளியும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் மக்களை சுரண்டக்கூடிய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலுமே இந்த மக்கள் பெரும்பாலும் திமுக அரசுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. நிறைய திட்டங்கள் கொடுத்தாங்கன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லி நீங்கள் உங்களுடைய கேமராவை கூப்பிட்டு கேமராமேனை கூப்பிட்டு என் கூட வாங்க, நம்ம தெருவா போவோம், நான் வரேன், உங்கள் கூட ஒரு 10 நாளைக்கு வரேன், போவோம், மக்கள்கிட்ட இந்த திமுக ஆட்சியை பற்றி நீங்கள் கேளுங்க. சத்தியமாக சொல்கிறேன், கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க மக்கள் எல்லாருமே. அவ்வளோ கோபம் மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா எதையாவது இந்த ஆட்சி செஞ்சுருக்குதா? அரசு ஊழியர்கள் விஷயத்தில் ஏதாவது சொன்னது செஞ்சுருக்குதா? ஆசிரியர்கள் விஷயத்தில் சொன்னது செஞ்சுருக்குதா? மருத்துவர்கள் செவிலியர்கள் விஷயத்தில் சொன்னது செஞ்சுருக்குதா? அரசு ஊழியர்களை முற்றிலும் ஏமாற்றிய ஒரு ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருந்திருக்குது. அவங்களே சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு மருத்துவமனைகள் நல்லா இருக்குதா? பள்ளிகள் நல்லா இருக்குதா? ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நல்லா இருக்குதா? ஒரு நகராட்சி ஆஃபீஸ்லையோ ஒரு ஒன்றிய ஆஃபீஸ்லையோ நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் லஞ்சம் கொடுக்காம கிடைக்குதா? இது ஏதாவது நடந்துகிட்டு இருக்குதா? எதுவுமே கிடையாது. இந்த ஒட்டுமொத்த ஆட்சியுமே மக்களை சுரண்டக்கூடிய ஒரு ஆட்சியாக இங்கே நடந்துகிட்டு இருக்குது. மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நீங்கள் நல்ல குவாலிட்டியான பேருந்து கொடுக்குறீங்களா? பேருந்து இலவசமாக பயணம் கொடுக்குறீங்களா? குவாலிட்டியான பேருந்து இருக்குதா? ஃப்ரண்ட்டில் மட்டும் பிங்க் கலர், ஃப்ரண்ட்டில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிடுறீங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த லிப்ஸ்டிக் போடுற மாதிரி பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு கேட்டால் நாங்கள் தரமான பஸ் வச்சிருக்கிறோம். மழையில் பல ஊர்களில் மேல்கூரையிலேருந்து பஸ்ஸோட மேல்கூரையிலேருந்து தண்ணி உள்ளே வருது. மாணவர்கள் எக்ஸாம் போகும்போது பஸ் ஸ்டாப்பிங்கில் நிற்காம தள்ளி போய் நிற்கிறான். எத்தனை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. டெய்லி மகளிர் பயணம் பண்ணுற மகளிரை ஆபாசமாக திட்டுறது, நடத்துனர்கள் ஆபாசமாக பேசுறது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது, பெண்களோட செயின் எடுத்துட்டு போயிடறான், பஸ்ஸில் போகும்போது செயின் அடிக்கிறான், வீட்டு வாசலில் கோலம் போடும்போது செயின் அடிக்கிறான், ஒரே நேரத்தில் 7 இடங்களில் செயின் அடிக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. இன்றைக்கு பேருந்து நிலையத்தில் ஈரான் கேங்க தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சது அப்படின்னு ஒரு பக்கம் பெருமையா இருந்தாலுமே அந்த தைரியம் முதல்ல எங்க இருந்து வருது? தமிழ்நாடு போலீஸ் பிடிக்கிறது அடுத்த விஷயம். தப்பு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க பிடிக்கிறீங்க, அதை நாங்க அடுத்த விஷயமா நம்ம பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல அவனுக்கு அந்த தைரியம் எங்க இருந்து வருது? வடநாட்டுல இருந்து, வட மாநிலங்கள்ல இருந்து ஒருத்தன் வரான், சென்னையில 7 இடத்துல செயின் அடிக்க முடியும், அவனுக்கு அந்த தைரியம் எங்க இருந்து வருது? நம்ம தப்பிச்சு போயிடலாம் தைரியம் எங்க இருந்து வருது? இன்றைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கிற வடமாநில வராதுல்ல அந்த ஒரு இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு அப்புறமா